தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் இயேசு காவியத்தோட கதை சுருக்கம் பற்றி பார்க்கலாம். சூசையப்பருக்கும் மரியாளுக்கும் மகனாக இயேசு பெத்லகேம் என்னும் ஊரில் மாட்டுத் தொழுவத்தில் பிறக்கின்றார் அப்படின்னு இயேசு காவியத்தோட கதை இயேசுவின் பிறப்பிலிருந்து தொடங்குகிறது. தேவன் அருள் பெற்ற மரியம்மை கருவுற்றது முதல் இயேசுவை பெற்றெடுத்தது வரையிலான செய்திகளை குறிப்பிடுகின்றார். மேலும் இதுபோல் சக்கரியாசு எலிசபெத் என்னும் தம்பதியர் குழந்தை இல்லாமல் இறைவனை வேண்டினர். அவர்களுக்கு இறைவன் அருளால் அருளப்பன் என்கின்ற மகன் பிறக்கின்றான் என்ற செய்தியையும் இக்காவியம் வழி அறிய முடிகிறது. இயேசுவின் பெருமை பிள்ளை பருவம் முதலே ஆலய சபையில் ஆரம்பமாகிறது. ஏரோது மன்னன் குழந்தையை கொல்ல ஆணையிட்டுள்ளான் என்ற செய்தியை சூசையப்பர் தன் கனவில் தோன்றிய தேவதூதன் மூலம் அறிந்து அவர் சொன்னபடியே எகிப்து நாட்டிற்கு பயணிக்கின்றார். ஏரோது மன்னன் தன் நாட்டில் உள்ள 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை வெட்டி வீழ்த்த ஆணையிட்டான். அவனுடைய படை வீரர்களும் வீடு புகுந்து ஆண் குழந்தைகளை வெட்டி கொண்டனர். மாபெரும் வஞ்சகம் கொண்ட மன்னன் மாரடைப்பால் மாண்டான். 12 வயது நிறைந்துவிட்ட நிலையில் தன் தந்தையான சூசையப்பர் செய்து வந்த தச்சு தொழிலுக்கு உதவி செய்து வருகின்றார். காலையில் படித்துவிட்டு பின்னர் அன்னையின் கடமைகளை முடித்து தந்தைக்கு உதவி செய்துவிட்டு பின்னர் இரவில் தூங்குவார். அங்கு உள்ளவர்கள் சூசையப்பரை தூயவர் என்றும் மரியன்னையை மாதா என்றும் அழைத்தனர். ஆண்டுக்காண்டு இயேசு வளர்ந்த வண்ணமே அருளப்பரும் வளர்ந்து வாலிப பருவத்தை அடைகின்றனர். அருளப்பன் மக்களுக்கு பல போதனைகளையும் வழங்கி வந்தார். இயேசுவின் அற்புதங்களும் தொடர்ந்தது. நாட்கள் செல்ல செல்ல இயேசு பல அற்புதங்களையும் செய்கின்றார். இவருடைய அற்புதங்கள் தொடரவே இவர் பின்னர் பல சீடர்கள் வந்தார்கள். இவர்களில் 12 மட்டும் தன் சீடர்களாக தேர்ந்தெடுத்து மெய்வண்ணம் போதித்தார். இயேசு அற்புதங்கள் மட்டும் செய்வதோடு நில்லாமல் மக்களுக்கு பல்வேறு போதனைகளையும் செய்து நல்வழிப்படுத்தினார். கலிலேயாவை ஆண்ட 2ஆம் ஏரோது ஆட்சி. பெண்கள் கவலையின்றி வாழ்வது அரிது. தன் தம்பி மனைவியையும் தன் மனைவியாக்கி இன்புற்றான். அவனை நல்வழிப்படுத்த நினைத்த அருளப்பரை சிறையில் அடைக்கின்றான் அந்த மன்னன். அவ்வழியே வந்த இயேசுவை தம் சீடர்கள் மூலம் அங்குள்ள மக்களுக்கு அடையாளம் காட்டுகின்றார். பின்னர் ஏரோது மன்னன் மனைவியின் ஆசைப்படி அருளப்பன் தலையை வெட்டி பரிசளிக்கின்றான் என்பது போன்ற செய்திகளையும் காவியத்தில் வெளிப்படுத்தியுள்ளார். கண்ணில்லாதவர்களுக்கு கண் கொடுத்தல், செவிடர்களுக்கு செவி கொடுத்தல், தொழுநோயை குணப்படுத்துதல், மரணம் அடைந்தோரை உயிர்ப்பித்தல், கடல் மீது நடத்தல் போன்ற அற்புதத்தை காவியத்தில் புகுத்தியுள்ளார். எருசலேம் என்ற இடத்தில் இயேசுவை பூதர்களிடத்தில் அவர்களுடைய சீடர் ஒருவரான யூதாசு என்பவர் 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்கின்றார். பின்னர் இயேசுவை சிலுவையில் அடைத்தது முதல் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தது வரையிலான செய்திகளை தொகுத்து கண்ணதாசன் மரபு கவிதையில் இயேசு காவியத்தை படைத்திருக்கின்றார். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய தமிழ் டீச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.